கடந்த 25 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒன் பீஸ் அதோட உச்சகட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த லாஃப்டேல் ஐலாண்ட் மீதான கவனம் அதிகமாக போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த லாஃப்டேல் தீவு எங்கே இருக்குது? கிராண்ட் லைனோட முடிவில் ரெட் லைனை தாண்டி தான் இந்த தீவு இருக்குது. இங்கே தான் ஒன் பீஸ் புதையல் இருக்குன்னு நீண்ட காலமாக சொல்லப்படுது. லாஃப்டேலை அடையிறதுக்கு முதல்ல சிதறி கிடக்கிற பழங்கால கல் பலகைகளான போனேகிளிப்ஸை சேகரிக்கணும். அதில் தான் இந்த தீவோட லொக்கேஷன், அங்கே போகிறதுக்கான பாதையை பற்றின க்ளூஸ் இருக்குது. இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இந்த போனேகிளிப்ஸில் இருக்கிற மொழி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட மொழி. இப்போ அந்த மொழியை படிக்க தெரிஞ்ச உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் ராபின் மட்டும்தான். ராபின் முகிவாரா பைரேட்ஸ் க்ரூவில் இருக்காங்க. அதோட லூஃபியை அடுத்த பைரேட் கிங் ஆக்கியே ஆகணுங்கிற குறிக்கோளோட இருக்காங்க. ஒருவேளை லூஃபி லாஃப்டேல் தீவுக்கு போனாலும் கதை அங்கேயே முடிய போகிறதில்ல. பிகாஸ் ஒன் பீஸ் உலகத்தோட மொத்த சுதந்திரமும் லூஃபியோட கைக்கு அந்த ஒன் பீஸ் கிடைக்கிறதுல தான் இருக்கோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ஓடா என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காருங்கிறது இன்னும் போக போகத்தான் தெரியும்.